தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. தீவிரமடையும் எல் நினோ இலங்கைக்கு கடுமையான வறட்சி அச்சுறுத்தல். நாட்டின் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு. மதுபோதையில் 2 பெண்களை மோதிய போலீஸ் அதிகாரி கைது. வீட்டிலிருந்து வீசிய துர்நாற்றம், குளியலறையில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக கிடந்த நபர். தவறான முடிவெடுத்து உயிரிழந்த பாடசாலை மாணவி, போலீசார் தீவிர விசாரணை. மாயமான காவலர் மீது துப்பாக்கி சூடு, முக்கிய சந்தேக நபர் கைது. நாட்டை உலுக்கிய கொள்ளை கும்பல், பிக்மி சாரதி கொலை வழக்கில் அதிர்ச்சி திருப்பம். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது எல் நினோ காலநிலை நிலைமை உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வுகூறல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்துள்ளார். இது ஒரு வலுவான எல் நினோ நிலைமையாக மாறுவதற்கு முன்னர் 63% இருந்த சாத்தியக்கூறு உலகளாவிய கணிப்புகளின்படி தற்போது 80% அதிகரித்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இவ்வாறு மிகவும் தீவிரமான எல் நினோ நிலைமை ஏற்படுமாயின் எதிர்வரும் ஆண்டின் முதலாம் காலாண்டில் நாட்டில் வறட்சி நிலைமை ஏற்படக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இதேவேளை எல் நினோ தாக்கத்தினால் நாட்டின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பமான காலநிலை நிலவி வருகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் தற்போது தீவிர வெப்பமான காலநிலை நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டு பகுதியில் நிலவும் அதிக வறட்சியான காலநிலை காரணமாக விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக சரிவடைந்துள்ளது. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் ஆரம்பித்துள்ள எல் நினோ நிலைமை தற்போது உலகம் முழுவதும் பல காலநிலை மாற்றங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக பிரான்ஸ், ஜெர்மனி, பெல்ஜியம், நெதர்லாந்து மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகள் பல கடுமையான வெப்ப அலையை சந்தித்து வருகின்றன. இதுவரை பதிவான மிக தீவிரமான எல் நினோ நிகழ்வுகளில் ஒன்றாக இது உருவெடுக்கக்கூடும் என விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். ஹோமாகம சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பிரிவின் விசேட விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகர் ஒருவர் மதுபோதையில் காரை செலுத்தி 2 வெவ்வேறு இடங்களில் 2 பெண்களை விபத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக மேகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரின் தகவல்களின்படி நேற்று முன்தினம் இரவு 11:30 மணி முதல் 11:57 மணி வரையிலான காலப்பகுதியில் ஹை லெவல் வீதியில் உள்ள மேகொட எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு அருகிலும் வட்டிரக்க 20ஆம் கட்டை பகுதியிலும் அடுத்தடுத்து இந்த 2 விபத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. விபத்துக்களை ஏற்படுத்திய பின்னர் காரில் தப்பி செல்ல முயன்ற சந்தேக நபரை போலீசார் கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அதிகாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட மதுபோதை பரிசோதனையில் அவர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பிரதான போலீஸ் பரிசோதகர் நேற்று கோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக மேகொட போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி கராப்பட்டிய மைத்தி பகுதியில் உள்ள வீடொன்றின் குளியலறையில் இருந்து உருக்குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்த 58 வயதுடைய திருமணமாகாத ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அவதானித்த அருகிலுள்ள வீட்டில் தங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் இது தொடர்பில் கராப்பட்டிய போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது குளியலறையில் இருந்து குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக காலி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை முழுவதும் பரவி வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளது. அதன்படி நாட்டின் பொது சுகாதார துறையை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம், சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஆகியன இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் டெங்கு நோயை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் திறன்களை மேம்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாகும்.
அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் வெளிநாட்டு மனிதநேய பேரிடர் உதவி திட்டத்தின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த முயற்சி நுழம்புகள் பெருக்கமடையும் இடங்களை அளித்தல், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் முன்னறிவிப்பு அடிப்படையிலான தடுப்பூத்திகள் உள்ளிட்ட இலங்கையின் பரந்தடங்கு ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க திட்டமிட்டுள்ளது. இலங்கையில் உள்ள சமூகங்களுக்கு டெங்கு தொடர்ந்தொரு தீவிர சவாலாக இருந்து வருகிறது என சுட்டிக்காட்டிய இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் பதில் தூதுவர் ஜென் ஹோவல், இந்த கூட்டாண்மையானது உடனடி நோய் எதிர்ப்பு திறன்களையும் நீண்டகால பொது சுகாதார திறன்களையும் வலுப்படுத்த உதவும் என குறிப்பிட்டார். ஹட்டன் பொகவந்தலாவை தேசிய தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி பயிலும் மாணவி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. இதுகுறித்து தெரிய வருகையில், பொகவந்தலாவை மோரார் பிரதேசத்தை சேர்ந்த 15 வயது மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி கடந்த 24ஆம் தேதி வீட்டிலிருந்து இரத்த அழுத்தத்திற்கு தேவையான மருந்துகளை அளவுக்கு அதிகமாக உட்கொண்டுள்ளார். இந்நிலையில் பாடசாலையில் வைத்து மாணவி மயக்கமடைந்த நிலையில் பொகவந்தலாவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவட்ட வைத்தியசாலையாக இருந்தும் சிகிச்சைக்கு போதிய வசதிகள் இல்லாத நிலையில் காணப்படும் அந்த வைத்தியசாலையில் இருந்து கிளங்கன் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து பொகவந்தலாவை காவல்துறையினரை தொடர்பு கொண்டு கேட்டபோது இதுகுறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். எனினும் மாணவியின் இந்த மரணத்திற்கு சந்தேகம் நிலவுவதாக குடும்பத்தினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர். தெஹிவளையில் அமைந்துள்ள பொது மயானம் ஒன்றின் காவலர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபரொருவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கி சூடு நடத்தியவர்களில் ஒருவருக்கு உதவியதாக கூறப்படும் குறித்த சந்தேக நபர் நுகேகுட டெல்கந்த சந்தி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து 7200 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் உறுப்பினரான திசநாயக்க முதியன் சிலஹே அவிஷ்க ஷெஹான் என்றழைக்கப்படும் போதியாவட்டே அவிஷ்காவின் நெருங்கிய கூட்டாளி என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற வேளையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர் என்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர் என்றும் நம்பப்படும் ஒருவரின் தந்தையின் இறுதி சடங்கு தெஹிவளை பொது மயானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்ததாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். அந்த நேரத்தில் வெள்ளை நிற ஆடைகள் மற்றும் பாதுகாப்பு தலைக்கவசம் அணிந்திருந்த இருவர் மயானத்திற்குள் நுழைந்ததாகவும் அவர்களில் ஒருவர் கால்நடையாக சென்று காவலர் மீது பலமுறை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு பின்னர் அங்கிருந்து தப்பி சென்றதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கி மற்றும் பிற ஆயுதங்களை பயன்படுத்தி பொதுமக்களை அச்சுறுத்தி பல கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரையும் அவரது மகனையும் ஹோமாகம போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் பனாகுட ராணுவ முகாமின் விளையாட்டு பிரிவின் பொறுப்பாளராக முன்னர் பணியாற்றிய முன்னாள் ராணுவ அதிகாரி என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் தனது மகனுடன் இணைந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. கடந்த 16ஆம் திகதி அதிகாலை கோமாகம கலகஹீன பகுதியில் உள்ள கால்வாயொன்றில் இருந்து வாடகை மோட்டார் சைக்கிள் சேவையில் ஈடுபட்டிருந்த சாரதியொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் அவரது கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தமை உறுதி செய்யப்பட்டது. கொலை செய்யப்பட்ட சாரதியின் மோட்டார் சைக்கிள், தங்க நெக்லஸ், கையடக்க தொலைபேசி மற்றும் பணப்பை ஆகியனவும் கொள்ளையடிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது உயிரிழந்த பிக்மி சாரதி மற்றொருவரை தனது மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு சம்பவம் இடம்பெற்ற இடத்திற்கு சென்றிருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் அந்த நபரே சாரதியை கொலை செய்திருந்ததாகவும் பின்னர் அவர் மற்றும் அவரது தந்தை இணைந்து குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரியவந்துள்ளது. விசாரணைகளின்படி கொலை இடம்பெற்ற மறுநாளே சந்தேக நபர்கள் உயிரிழந்த சாரதியின் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி மொரகஹீன பகுதியில் பெண்ணொருவரை கூர்மையான ஆயுதங்களால் அச்சுறுத்தி அவரது தங்க நெக்லஸை கொள்ளையிட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
மேலும் ஹோமாகம, அவிசாவளை, கிரியுள்ள மற்றும் தெஹியோவிட்ட பகுதிகளில் இடம்பெற்ற 4 தனித்தனி ஆயுத கொள்ளை சம்பவங்களுடனும் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ அதிகாரிக்கு தொடர்பிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் கோமாகம பிட்டிப்பன பகுதியில் உள்ள வீடொன்றில் சந்தேக நபர் தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீசார் மேற்கொண்ட சுற்றிவளைப்பில் முன்னாள் ராணுவ அதிகாரியும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டொன்றும் 500 மில்லிகிராம் ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பல்சர் ரக மோட்டார் சைக்கிளும் இரத்தக்கரை படிந்திருந்த மோட்டார் சைக்கிள் தலைக்கவசம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஹோமாகம போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர்.